வியாதியின் வேதனை பெருகியதோ, பலவீனத்தால் நீ சோர்வுற்றாயோ. வியாதியின் வேதனை பெருகியதோ, பலவீனத்தால் நீ சோர்வுற்றாயோ. ஆதரவானோர் கைவிட்டாரோ, ஆயுளை எண்ணி கலங்கிட்டாயோ. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவமான ஒரு சிந்தையை வெளிப்படுத்துகிறது. அவர் சொன்னார், இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். இங்கே நிகழ்ந்த காரியத்திலே நாம் பார்க்கிறது என்னவென்றால், சில பேர் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அழைத்து வந்தார்கள். ஆனால் சீஷர்கள் அந்த பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வருவதற்கு தடை செய்தார்கள். பெற்றவர்களுடைய விருப்பமாய் இருந்திருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளைகளின் மேல் கை வைக்க வேண்டும் என்று, இன்னும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. ஆனால் சீஷர்கள் அந்த பிள்ளைகளை தடை செய்தார்கள். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை வைத்து அவருடைய மனதின் சிந்தனையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களை அவர் தன்னிடம் அழைத்து, பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷனுடைய பதவியையோ மற்ற காரியத்தையோ அவனுடைய ஞானத்தையோ அல்லது எந்த ஒரு காரியத்தையோ உலக பார்வையிலே மற்றவர்களை கவர்ச்சிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் அவர் அதை பார்க்கிறதில்லை. இருதயத்தை கண்டு எளிமையானவர்கள் மேல் அன்பு கூறுகிறவர் அவர். எளிமையானவர்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த அவர், பாவிகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர், வருத்தப்படுகிற மனிதர்களுக்காக, பாடுகளினாலே நெருக்கப்பட்டிருக்கிற மனிதர்களுக்காக அவர் தம்முடைய மிகுந்த அன்பை காண்பிக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய விடுதலைக்காக சுயமாக தம்மை பலியாக கொடுத்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு தடை செய்யாதீர்கள். என்னுடைய இருதயம் உடைந்திருந்தால், நாம் எளிமையானவர்களாயும் பாரத்தை சுமக்கிறவர்களாயும் இருந்தால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே போகலாம். காரணம், அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது என்று. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதிலே தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.